தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கடந்த வருடத்தில் மட்டும் ரூபாய் 62 கோடி யாழில் மோசடி. பொதுமக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா அறிவுறுத்து. எரிபொருள் விலை உயர்வு, பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள் 5% அதிகரிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கினால் ஈரான் மீது 20 மடங்கு தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி யாழில் போராட்டம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் கைது. மஹிந்த மகன் ஜோசித ராஜபக்ஷவிற்கு அதிகுற்ற பத்திரிகை, நீதிமன்றம் அதிரடி. பெரும் சேதத்தை ஏற்படுத்திய லோரி விபத்து, பரிதாபமாக பிரிந்த உயிர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே மோசடிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. இவ்வாறு யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் கடந்த வருடம் 225 மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக இடம்பெறும் மோசடிகள், இணைய குற்றங்களூடாக இடம்பெறும் மோசடிகள், காணி மோசடிகள், ஆன்லைன் மோசடிகள் என்பனவே அவற்றில் கணிசமானவை. இந்த மோசடிகள் மூலம் 62 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 200 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய மோசடிகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்து வருகின்றன. இலங்கையின் வேறு பகுதிகளை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே அதிகளவு மோசடிகள் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டு வாழ்க்கையில் மக்களுக்கு இருக்கும் ஆசையை மோசடியாளர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். டீசல் விலையேற்றத்தை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணங்கள் 5% அதிகரிக்கப்படுவதாக அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் லலித் சந்திரஸ்ரீ இன்று அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் கடந்த காலங்களில் பலமுறை எரிபொருள் விலைகள் திருத்தம் செய்யப்பட்ட போதிலும் நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. இருப்பினும் தற்போது டீசல் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதால் போக்குவரத்து சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக இந்த கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாகியுள்ளது என்றார். இந்த கட்டண திருத்தம் இன்று முதல் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டால் ஈரான் மீது இன்னும் கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதனால் வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. இதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை ஏற்றம் கண்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது.
விடுத்துள்ளது. அந்த எச்சரிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் எதையும் ஈரான் செய்தால் அவர்கள் இதுவரை தாக்கப்பட்டதை விட 20 மடங்கு கடுமையாக அமெரிக்காவால் தாக்கப்படுவார்கள். அத்துடன் எளிதில் அழியக்கூடிய இலக்குகளை நாங்கள் அகற்றுவோம். இதனால் ஈரான் மீண்டும் ஒரு தேசமாக மீண்டும் கட்டியெழுப்பப்படுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மீண்டும் மரணம், நெருப்பு மற்றும் சீற்றம் அவர்கள் மீது ஆட்சி செய்யும். ஆனால் அது நடக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன், பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் திகதி தமது கட்டளையை மீறி சென்ற ஹைஸ் ரக வாகனம் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகனத்தை செலுத்திய 17 வயதான வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அருள் பைஸ் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளான். குறித்த சம்பவம் நடைபெற்று 1 மாத காலம் கடந்துள்ள நிலையிலும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு சிறுவனின் உயிரை போக்கிய போலீசார் மீது குறைந்தபட்ச விசாரணைகளை கூட போலீசார் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் போராட்டத்தை முன்னெடுத்த வேளை நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பும் விதமாக இப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட முடியாது என போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றினர். அதனையடுத்து போராட்டக்காரர்கள் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேவேளை சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நாளை மறுதினம் வியாழக்கிழமை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ஜோசித ராஜபக்ஷ தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிட்டமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் குற்றப்பத்திரிகை இன்று ஹோமாகம மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான ஜோசித ராஜபக்ஷவை தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு ஹோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி கிருசாந்தி அமர்துங்க உத்தரவிட்டார். மேலும் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜோசித ராஜபக்ஷவிற்கு வெளிநாட்டு பயண தடையினை விதித்த நீதிமன்றம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் கட்டளையிட்டுள்ளது. பண்டாரகம கெஸ்பீவ வீதியில் இன்று காலை லொரி மோதியதில் 72 வயது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதோடு குறித்த லொரியின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பண்டாரகமையிலிருந்து கெஸ்பீவ நோக்கி சென்ற லொரியானது சேனபுரவில் வீதியின் எதிர்ப்பக்கமாக செல்ல முயன்ற போது குறித்த பெண் மீது மோதியுள்ளது. குறித்த லொரியானது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி எதிர்த்திசையில் உள்ள டயர் கடையின் முன் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த பெண்ணை முச்சக்கர வண்டியில் பண்டாரகம மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முன்னரே குறித்த பெண் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். லொரியின் சாரதி தற்போது பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்விபத்தால் லொரி அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், தொலைபேசி கம்பம் மற்றும் அருகில் இருந்த கடைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.